இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க ராசி கன்னி ராசி. கன்னி அப்படின்னாவே மனமாகாத ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியதான் இந்த கன்னி ராசி. குமரி பெண்ணை குறிக்கக்கூடியது தான். புதுமையை முதல்ல விரும்பக்கூடியவங்க கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்தில் கன்னி அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இளமை மாறாத கற்புள்ள ஒரு தூய்மையான பெண்ணை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் எப்பாடுபட்டாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவங்களாக தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி கன்னி அப்படிங்கிறது ஒரு பர்ஃபெக்டான நபரை குறிக்கக்கூடியது. பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். இயல்பாகவே இவங்களுடைய குணங்கள் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனலாகட்டும், தொழிலையாகட்டும், வியாபாரத்திலேயாகட்டும், குடும்ப வாழ்க்கையிலேயாகட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த கன்னிராசி என்பர்கள்லாம். பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பச்சை நிறம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி விநாயகரை ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன கடவுளை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. உங்களுக்கும் விநாயகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, அந்த தொழிலில் தடையாக வந்துக்கிட்டே இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போயிட்டே இருக்குது. குழந்தை பேரில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது. அதே மாதிரி தொழிலில் ஒரு வருமானம் இல்லாமல் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு தேங்காய் தீபம், ஒரு 9 தேங்காய் தீபம் ஒரு 9 வாரம் போட்டுட்டு வாங்க. அல்லது மாதம் அமாவாசை நாட்களில் வரக்கூடிய உங்களுடைய குலதெய்வம் பொதுவாக ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அமாவாசை நாட்களில் ஒரு 9 தேங்காய் தெய்வம் போடுங்க. அதே உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த தொழிலில், வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடியது இந்த தேங்காய் தெய்வம். நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 9 வாரத்தில் நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அல்லது அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் கூட இந்த தீபத்தை போட்டு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியாக அமையாமல் போகாது. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த கன்னிராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே கன்னி அப்படின்னாவே புதன் அதிபதியாக கொண்டவங்க. அதனால் நல்ல ஒரு மதிநுட்பம் உடையவங்களாக இந்த கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. எதையுமே அந்த பகுத்தறியும் திறன் உடைய ஒரு நபர்கள் தான் இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு செயலை இவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கணக்கச்சிதமாக செய்யக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள். துல்லியமாக, ஒழுக்கமாக, நேர்த்தியாக இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பமுடையவங்களும் இந்த கன்னிராசி என்பர்கள் தான். வீட்லேயே கூட முக்கியமாக ஒரு சில வேலைகள்லாம் செய்யும்போது எடுத்த பொருளை எடுத்த இடத்துலே வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கன்னிராசி என்பர்கள் பெரும்பாலும் செயல்படுவாங்க. அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டிசிப்ளினாக எல்லா இடத்துலையும் எதிர்பார்ப்பாங்க. வேலையை கரெக்டாக செய்யணும், கரெக்டான டைமில் செய்யணும், கரெக்டான நேரத்தில் எல்லாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்கும். இந்த டைமிங்கை கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரிந்தவங்க இந்த கன்னிராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுடைய குணாதிசயங்களும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு ராசியில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் சனி பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, ஐனசைன போகஸ்தானத்தில் கேது என கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள்.
நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்புகள் இப்படி இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நாட்களாக அமைந்திருக்கு. ஏன்னா ராசிநாதன் புதனும் பாக்கியஸ்தானத்தில் வந்து அமரும் போது ஓரளவுக்கு சாதகமான பலன் நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராமல் பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு வேகம் இருக்கும், எடுக்கிற காரியங்கள் எல்லாமே டக்கு டக்குன்னு சாதகமாக முடியும். அதனால் ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வேலையில் கொஞ்சம் அலைச்சல் குறையும், செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திட்டமிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் செலவு செய்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் வரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த கன்னிராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா கண்டகச்சனி காலம் இல்லையா, அதனால் ஒரு சில இடைஞ்சல்கள் திடீர்னு வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரே விஷயத்தில் மட்டும் இந்த கன்னிராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்காதீங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் விவகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பெண் சம்மந்தமான இந்த பெண் பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்காதீங்க. பொதுவாகவே கன்னி அப்படின்னாவே பெண்கள் சம்மந்தமான விஷயத்தில் ஏதாவது ஒரு இடைஞ்சல் பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். அதற்கான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் டக்குன்னு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான கிரக அமைப்பு நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிக இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படிங்கிறதுனால இயற்கை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நாங்கள் ஸ்க்ரீனில் எடுத்து போட்டிருக்கோம். நீங்கள் ஒன்றும் தவறுதெல்லாம் நினைக்க வேண்டாம். அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு கடந்த ஒரு ஆண்டுகளாகவே உங்களுக்கு கிடைக்காம சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் இப்படின்னு போயிருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் கூட மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்கள் வருகின்ற நாட்களில் நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கிறதுக்கான யோகம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கும். நடந்ததுக்கப்புறமா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கூட வந்து தெரிவிங்க. கட்டாயம் நடக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடைஞ்சல்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய கன்னிராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, இந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் செய்யணும். என்ன அப்படின்னா குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்கிட்ட சொல்ல வேண்டாம். மூன்றாவது நபர் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் வரும்போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பொதுவாகவே கன்னிராசி என்பர்கள் வெளிநபர்களை அதிகம் வந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டுட்டு வர மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் மூன்றாவது நபரால் ஒரு சில இடைஞ்சல்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில திட்டமிடுதல்களை இந்த காலகட்டத்தில் திட்டம் தீட்டுவீங்க. அந்த திட்டங்கள் பிரகாரம் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துவீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கேற்ற வரவுகளும் கூடவே இருக்கிறதுக்கான யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு காரியத்திலையுமே இறங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை கேளுங்க. மற்றவங்ககிட்டையும் சரி, குடும்ப உறவுங்கிட்டையும் சரி, கொஞ்சம் ஆலோசனை கேட்டு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் அலசி ஆராய்ந்து ஃபைனலாக நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க பார்த்தீங்களா, அப்படியே அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு முடிவையும் எடுங்க. அதுவும் திட்டமிட்டு எடுங்க, தெளிவாக எடுங்க, நிதானமாக எடுங்க, அவசரம் காட்ட வேண்டாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். என்ன ஒன்று, கல்விக்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பாடங்களை படிக்கும்போது நல்ல ஒரு கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான ஒரு யோகம் இருக்குது. வேகம், விவேகம் இது ரெண்டுமே இந்த கன்னிராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேணும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம். சக மாணவர்கள் மத்தியில் ஏதாவது சின்ன இடைஞ்சல் வருது, நான் பிரச்சனையை சரி பண்ணுறேன், நான் என்னால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும், என்னால் பேசியே சரி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில காரியங்களில் நீங்கள் இறங்குவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியறதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த கன்னிராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அடுத்த மாணவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அது உங்களுக்கு நல்லதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது குடும்பத்தில் நல்ல ஒரு இதமான மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நெருக்கம் இருக்கும். பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூட இந்த காலகட்டத்தில் கூடுதலாக கவனம் செலுத்திங்க. ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்துக்குவீங்க. அதனால் உறவுகள் மத்தியில் உங்களுக்குன்னு ஒரு தனி பெயர், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது
கோபத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே வராது. பண வரத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கண்ணும் கருத்துமாக பாடங்களை படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை திறமையாக சமாளிக்கக்கூடிய திறனுள்ள நபராக வருகின்ற நாட்கள் இந்த அஸ்தம் நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது இந்த மனக்குழப்பம் எல்லாம் தீரும். எதுலேயுமே ஒரு பயம் இருந்தது இல்லையா, அந்த பயம் சரியாகும். எடுத்த காரியத்தை கரெக்டான டைமில் செய்து முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை இறங்குவீங்க. இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு அந்த காரியத்தை முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா எடுத்த உடனே சில சங்கடமாக முடியும். ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாக முடியறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். ஒரு சிலருக்கு ஜீரண சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் ஏற்படலாம். இதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை வாங்கி வீட்டில் படிச்சுட்டு வாங்க. வீட்டு பூஜை அறையில் வைத்து படிச்சுட்டு வாங்க. பெருமாள் ஆலயத்திற்கு கூட இந்த புக்கை எடுத்துகிட்டு போய் வைத்து படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த கன்னிராசி என்பர்கள் நாங்கள் சொன்ன தேங்காய் தீபம் போட மறந்துடாதீங்க. இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.